142ஆம் பாகம் சார். இந்த பேர் சொல்லி வசந்த சொல்லி ஸ்டார்ட் பண்ண பாப்போம். சூரோட பேர் சூரத்துல் அன்ஆம். வசனம் 112. 112 அப்படியா? 111. 111. சரி, ஓகே. ஓ, ஸ்டார்ட் பண்ணுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولو أننا نزلنا إليهم الملائكة وكلمهم الموتى وحشرنا عليهم كل شيء قبلا ما كانوا ليؤمنوا إلا أن يشاء الله ولكن أكثرهم يجهلون. وكذلك جعلنا لكل نبي عدوا شياطين شيطان الإنس யார் ஈய உச்சரிக்கிறது? ராயிப் சரி, அர்மன் ஷகூர். அதுவன் ஷயாத்தீனல் இன்ஸ் என்று சொன்னா ஈய உச்சரிக்கிற யாரு? அலிஃப் வந்து இல்லையோ, லாமா வந்து இது. அவங்களோட ஈய உச்சரிக்கிறது ஓதல்ல வரணும். இப்ப சொல்லி சரி வராது. ஓதுற நேரத்துல ஈ இது சவுண்ட் வரணும். ஓத போகல ஈ மறைஞ்சி லாம் வந்தா وكذلك جعلنا لكل نبي عدوا شياطين الإنس والجن. அதுவன் வாவ உச்சரிக்க போகல அர்மான் ஷகூர். அதுவன்ல வாவ உச்சரிக்க போகல வாய்க்குள்ள உச்சரிக்கணுமா? எங்க உச்சரிக்கணும் வாவ? அதுவன் வாய்க்குள்ள உச்சரிக்கிறதா, வாய்க்கு வெளியே வச்சு உச்சரிக்கிறதா, எங்க உச்சரிக்கிறது? வாய்க்கு மெதுவா உச்சரிக்கணும் சார். வாய்க்கு மெதுவா? நான் கேட்ட கேள்வி என்ன? மெதுவா மெதுவா உச்சரிக்கிற பாஸ்டா உச்சரிக்கிறேன். வாய்க்குள்ள உச்சரிக்கிறதா வாய்க்கு வெளியே உச்சரி? எந்த இடத்துல உச்சரிக்கணும்? வாய்க்கு வெளியே. வாய்க்கு வெளியே எங்க? நாக்கு வெளியே வரணும் அப்படியா? எந்த இடத்துல? உங்களோட மேல் பல் முன்னால் இருக்கிற முன்மேற்பற்கள் வந்து கீழ் உதட்டுல பட்டாதான் பாவோட சவுண்ட் சரி. சொல்லுதா? முன்னால் இருக்கிற மேல் பற்களை உங்களோட கீழ் உதட்டுல பட வைக்கணும். அதுவன் அதுவன் அதுவ இவ்வ விளங்குதா சொல்றது? அர்மான் ஷகூர். சும்மா அதுவன் அதுவன் சொல்லி ஓதுனா அது பேர் ஓதல், அது ஓடுறதுதான் பேரு. லிகுல்லி நபியின் உங்களோட ஷத்து உச்சரிப்பு நல்ல. லிகுல்லி நபியின் அதுவன் ஷயாத்தீனல் இன்ஸ். விளங்குனா? அதுவன் இவ்வ என்ற உச்சரிப்பு எடுத்துதான் ராகத்துக்குள்ள போகணும். தனிக்கிற ராகத்துக்குள்ள மட்டும் போனா எல்லாம் அடிபட்டு போயிடும். ராகம் கட்டாயம் நீக்கணும், ஆனா உச்சரிப்போட ராகம் வரணும். சரி சார். சரி, போதும். وكذلك جعلنا لكل نبي عدوا شياطين الإنس والجن يوحي بعضهم إلى بعض زخرف القول غرورا ولو شاء ربك ما فعلوه فذرهم وما يفترون ولتصغى إليه أفئدة الذين لا يؤمنون بالآخرة ولو شاء ربك لنوضم أرمان شكور. ولو شاء ربك لنوضم
ولو شاء ربك. ஓதுறேன் சார். أعوذ بابا. ولو شاء ربك ما فعلوه فذرهم وما فذرهم دالا வந்திக்குது. يفترون. فذرهم فذرهم சார் நான் ஓதினேன். ஓத போக்குல உங்களோட வாயில ஓதுற பிள்ளை அதே பிரச்சனை. நீங்க நினைச்சிட்டு ஓத உண்டா ஒரு முதல்ல ரெக்கார்ட கேட்கணுமா? போன ரெக்கார்டிங் கேட்டா இந்த வரல சார். நல்ல விஷயம். அப்படிதான் ஆகும். நானும் தம்பி இப்பா சொல்லணும் வரலன்னு சொல்லி ஒரு கிழமை போற ரெக்கார்ட் வராதான். ஒரு நாளைக்குள்ள செல்லடி ரெக்கார்டு திருப்பி வராது. அடுத்த கிழமை சொல்லணும். சரியா? நல்ல விஷயம். அப்புறம் ரெக்கார்டு கேட்டே இல்லை. கேட்டலன்னு தேடி தேடி பார்த்துட்டு உடனே சொல்லுங்க. இல்லைன்னு சொன்னா ஒரு அவசரமா சொல்லுங்க. கலைஞர் ராயத் நீங்க ஒரு கிழமை பின்னிக்கு வந்தீங்கன்னு சொன்னா ஒரு கிழமைக்குள்ளால குறைஞ்சது 1000 வீடியோஸ் அப்லோட் ஆயிடும். உங்களோட வீடியோ இப்ப எங்க பின் 1000த்துல ஒரு நாள் சென்னீங்கன்னு சொன்னா குறைஞ்சது ஒரு 10 15 20 வீடியோக்குள்ள தான் ஒரு நாளைக்குள்ள நாங்க அப்லோட் பண்றதுல அளவுகளா இருக்கும். பெரும்பாலும் ஒரு 20 25 வீடியோக்கு மேல வராது. அதுக்குள்ளன்னு சொன்னா உங்களோட தேடி எங்க சரி மாறி யாருக்கா சரி லிங்க் வைத்திருந்தால் வேற யாராவது சரி பிளேலிஸ்ட்ல உங்களோட லிஸ்ட் விழுந்திருந்தால் நாங்க அதை கிளியர் பண்ணி உங்களுக்கு உங்களோட செப்பரேட்டுக்கு எடுத்து தரலும். நீ ஒரு கிழமை போற வந்தீங்கன்னா 1000 வச்சு தருக்கு நாங்க இன்னொருத்தருக்கு சம்பளம் கொடுத்து தான் தேடுவாங்க. நீங்க ஒரு நாளைக்குள்ள சொல்லுங்க. இன்றைக்குள்ள நாளைக்கு சொல்லிருங்க வந்து இல்லைன்னு சொல்லி. அப்ப 2 பேரும் வந்து இல்ல அப்படியா? ஆயிரம் ஓகே பாவம். ஓம் சார். இதை நீங்க இன்றைக்கு சொல்லி சரி வராது. நாங்க எங்களால மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பாக்குற உங்களோட வீடியோ எங்க சரி இருந்தா அதை உரிய இதுக்கு ட்ரக்கு கட்டுத்தா இருக்குது. ஆனா ஸ்லோ பண்ணல. இந்த ஆகவே கட்டாயம் ரெக்கார்டை கேளுங்க. ரெக்கார்டு ஏன் கேட்கணும்னா நீங்க நினைச்சிட்டு ஒரு கட் பண்ணையில ஒரு ஓதலும் உங்களோட வாயால உச்சரிச்சு வர சவுண்ட்ல வர ஓதல் வேறு ஓதலமா மிக்குது. ரெண்டும் ஒன்றாகணும். பதர்ருகும் ஓதுறீங்க கேட்டா நீங்க சொல்றீங்க நான் ராவில தான் உச்சரிச்சு ஓதினேன். ஆனா உங்களோட ஓதல்ல அப்படி வரல. அதான் பெரிய பிரச்சனை. கற்பனையில ஓதுறது ஒன்றும் வாயால ரியாலிட்டியா வாயால வார உச்சரிப்பு வேற ஒன்றும் ஆகிறது பெரிய பிரச்சனை. ரெண்டும் ஒன்றாகணும். ரெண்டும் ஒரு இடத்துக்கு வரணும். அதான் முக்கியம். சரி போதும் பாபு. வலவு ஷாலிருந்து போதும் பாபு. ولو شاء ربك ما فعلوه فذرهم وما يفترون ولتصغى ஒரு சின்ன கேள்வி. யால உச்சரிக்க கொள்ள إليه أفئدة ராய்த் الذين لا சரி يؤمنون. அருமன் ஷகூர் ஒரு சின்ன கேள்வி. ஏதால் உச்சரிக்கிற நேரத்துல நாக்கு எங்க வைக்கணும்? வெட்டும் பல்லுக்கு மேல. கீழ் பல்லோட வெட்டும் வைக்கணுமா பல்லுக்கு மேல் பல்ல பெய்திட்டு பட்டுக்கொண்டு மேல் பல்லோட வைக்கணுமா அல்லது எங்க வைக்கணும்? வெட்டும் பல்லுக்குள்ள பட்டு ஓதணும். மேல் பல்ல கீழுக்கு அப்படியா அல்லது மேல் பல்ல படணுமா? மேல் பல்ல கீழே படணும் அப்படியா? ஓ மேல் பல்ல கீழே பட்டா தால் தான் வரும். தால் வராது. அதான் உங்களோட பிழை. மேல் பல்ல பெய்து படப்படாது. ஒரு 2 ஆப்ஷன் நீங்க ஒன்று நீங்க பல்ல நாக்கு அசைக்காம நாங்க கீழே வச்சு கொண்டு தால உச்சரிக்கலாம். என்று உச்சரிக்கலாம். இல்ல சார் நாக்கு மேலுக்கு தான் போகுது என்று சொன்னால் மேல் பல்ல படப்படாது. மேல் பல்லுல படாத அளவு வரைக்கும் உங்களுக்கு நாக்க தூக்கலாம். மேல் பல்ல பட்டுச்சு என்று சொன்னால் தால் தான் வரும். மேல் பல்ல பட்டால் நீங்க உச்சரிச்சதெல்லாம் சொன்ன விளைஞ்சா இங்க பிரச்சனை இல்லை. திருப்பி இன்னொரு இடத்துல போயிட்டு மாட்டா போல திருப்பி கேள்வி கேட்பேன் மாட்டினால். சரி சார். இந்த இடத்துல தப்பி போறதுல முக்கியம். பின்னாடி வருகின்ற இன்னொரு இடத்துல நீங்க மாட்டாமைதான் முக்கியம். فذرهم وما يفترون ولتصغى إليه أفئدة الذين لا يؤمنون بالآخرة وليرضوه وليقترفوا ما هم مقترفون أفغير الله أبتغي حكما وهو الذي أنزل إليكم الكتاب مفصلا والذين آتيناهم الكتاب يعلمون أن
ربك بالحق فلا تكونن من الممترين وتمت كلمة ربك صدقا وعدلا لا مبدل لكلماته وهو السميع العليم وإن تطع أكثر ما في الأرض يضلوك عن எதில்லு எங்க எதில்லு வந்து سبيل சொல்லு எதில்லும் உண்டாகிக்குது எப்படி இது يضلوك விலங்கல்ல يضلوك அது சரி எதில்லூக் அப்ப யாருக்கு மேல பத்தாதுன்னு வச்சுக்க அப்படின்னா குர்ஆன்ல மாறி வந்துட்டா பேர் يضلوك யார் ஓதுன இப்ப யுதில்லு கூட ஓதுனீங்க இப்ப திருப்பி لا سر ம் وإن تطع أكثر ما في الأرض يضلوك عن سبيل الله إن يتبعون إلا الظن وإن هم إلا يخرصون إن ربك هو أعلم من يضلك عن எதில்லூக்காண்டு ஆகிக்குது எங்க எதில்லூக்காண்டு வாய்க்கு வாரதெல்லாம் விலங்கல்ல ராயித் சரி அர்மான் ஷகூர் யாவதான் உச்சரிச்சிங்க பத்தகா வச்சு எதில்லூக்காண்டு காஃப் எங்க வந்துச்சு குர்ஆன்ல காஃப் உண்டிக்குதோ என்ன நீங்க காஃப் உச்சரி காஃப் ஓதல எதில் உண்டாவதுன்னு அப்ப ரெக்கார்ட கேளுங்களா நீங்க காஃப் ஓதுனீங்க எதில்லுக்கேன்னு தான் ஓதுங்க அதனால கேள்வி கேட்டு காஃப் உச்சரிக்க நான் கேள்வி தேவையில்லையே திருப்பி ஓதுங்க காஃப் உண்டிக்கா இல்லையே ربك هو أعلم من يضل عن سبيله وهو أعلم بالمهتدين فكلوا مما ذكر اسم الله عليه إن كنتم بآياته مؤمنين وما لكم ألا تأكلوا مما ذكر اسم الله عليه وقد فصل لكم ما حرم இதுலதான் அந்த விஷயத்தை புரிஞ்சு போறோம் ராய் அர்மான் ஷகூர் இப்போ இதுல பாருங்க நீங்க சும்மா ரிப்பீட் ஆகிறத விட அலை நிப்பாட்டினா وقد فصل لكم ما حرم عليكم என்று போகலுமே திருப்பி ஃபகத் ஃபஸ்ஸல லக்கும் திருப்பி வந்து திருப்பி வகத் ஃபஸ்ஸல திருப்பி ரிப்பீட் பண்ணி வேறங்க சொல்ற விஷயம் அந்த மாதிரி ஓதுறதை விட அலைஹில நிப்பாட்டிட்டு திருப்பி வகத் ஃபஸ்ஸல்னு போயிடும் வா வந்திக்குது இத நீங்க வீட்டுல ஓதி பிராக்டிஸ் பண்ற நேரம் கொஞ்சம் மூளையால யோசிச்சு இப்படிலாம் ஓதலுமா என்று சில ஐடியாவை வந்துடும் அப்பதான் இங்க வந்து இந்த மாதிரி ஓதல் வராது உடனே பார்த்த உடனே ஓதல் வராது நீ வீட்டுல பிராக்டிஸ் பண்ற நேரம் அந்த இடத்துல வா வந்திக்குது அப்ப நாங்க அந்த இடத்துல நிப்பாட்டி எடுத்துக்கொள்ளும் இது நாங்க ரிப்பீட் பண்ண தேவையில்லை என் ஐடியா எடுத்தாண்டா ஒரு 3 பக்கத்து அந்த மெத்தடுக்கு பிராக்டிஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த ட்ரெக்கை பிடிச்சி கொள்ளையும் அல்லது பாட்டுவீங்க திருப்பி வேணுங்கதா பிரச்சனை சரியா வந்து பாப்போம் وما لكم ألا تأكلوا مما ذكر اسم الله عليه அந்த ஓதல் தஅக்குலோ அல்ல தஅக்குலு லாமுக்கு லம்மத் வச்சா லூ தான் உச்சரிப்போம் லோன்னு எங்க ஓதுனீங்க அப்ப லோ தஅக்குலோ சிங்கனோட மீனிங் மா லோ வரக்கூடாது சரி சார் وما لكم ألا تأكلوا مما ذكر اسم الله عليه
وقد فصل لكم ما حرم عليكم إلا ما اضطررتم إليه وإن كثيرا ليضلون بأهوائهم بغير علم إن ربك هو أعلم بالمعتدين ரெண்டு மிஸ்டேக் وذروا ரெண்டு பிழை. ظاهر ஒன்று الإثم பிகைரி என்று وباطنه ஓதுனா சரியா இது பிகைரி எப்படி வரும் இது பிகைரி بغير ஆ بغير பிக என்று உச்சரிக்கிற சரியா கைன க என்று உச்சரிக்கிற சரியா غ அப்போ காண்டு ஓதல் வருது இல்லையே காண்டே ஓதுறீங்க பிகைரி எங்க காண்டு ஓதுறீங்க பிகைரி என்றே ஓதுறீங்க ஓத போக்கல பிகைரி பிகைரி என்று ஓதினா அப்ப கய காண்ட காவையன் கைன்னு உச்சரிங்க கீழ் நோக்கி உச்சரிக்கிறீங்க பிகைரி வானத்தை நோக்கி உச்சரிக்கணும் முதலாவது பிள்ளை பி ஒயிரி பி ஒகா பி ஒயிரி பிகைரி 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 என்ன கீழே தான் போகுது வித்தியாசம் விளங்குதா خمسة அப்ப சரியா ஓதுங்க பாப்போம். ரெண்டாவது ஐன்ல கலக்கக்கூடாது என்று பலமுறை சொல்லியாச்சு அஅலமு பில் முஅ்ததீன் முஅ்ததீன் அஅ என்று அஅ முஅ என்று போகக்கூடாது وإن كثيرا ليضلون بأهوائهم بغير علم إن ربك هو أعلم بالمعتدين وذروا ظاهر الإثم وباطنه إن وباطنة الذين يكسبون وباطنة الإثم بلا 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 سيجزون وباطنة وباطنة என்னது எல்லாம் மாறுது وذروا ظاهر الإثم وباطنه தான் பெலனி வபாத்தினா தான் பெலனி சொல்றேன் திருப்பி வபான் தானே போகுது பேய பாண்டா போயிருது ஆபாத்தானா திருப்பி பழைய பாடத்து போயாச்சு இப்ப வபாத்தினா அப்படியா وباطنه வபாத்தின பே மாத்துங்க ஓதல்ல வரணும் எழுத்த உச்சரிக்கிறதோ சொல்ல எழுத்த போயிட்டு உச்சரிக்கிறதோ சொல்ல உச்சரிக்கிறதோ சரிதான் وذروا ظاهر الإثم وباطنه إن الذين يكسبون الإثم سيجزون بما كانوا يقترفون ولا تأكلوا مما لم يذكر اسم الله عليه وإنه لفسق وإن الشياطين ليوحون إلى أوليائهم ليجادلوكم وإن أطعتموهم إنكم لمشركون أومن كان ميتا فأحييناه وجعلنا له نورا يمشي به في الناس كمن مثله في الظلمات ليس بخارج منها كذلك زين للكافرين ما كانوا يعملون وكذلك جعلنا في كل قرية أكابر مجرميها ليمكروا فيها وما يمكرون إلا بأنفسهم وما يشعرون وإذا جاءتهم آية قالوا لن نؤمن حتى نؤتى مثل ما أوتي رسل الله அல்லாஹ்வுடைய லாமத்தை الله போதா أعلم போதா حيث ரசூலுல்லாஹ்னு يجعل ஒரு رسالته செகண்ட் நிப்பாட்டுறீங்க ரசூலுல்லா ஒரு செகண்ட்ல நிப்பாட்டுறீங்க போதா போதா அல்லாஹ்வுடைய செகண்ட் கட்டாயம் மாறு இருக்கணும் 3 செகண்ட் நீட்டே ஆகணும் وإذا جاءتهم آية قالوا لن
نؤمن حتى نؤتى مثل ما أوتي رسل الله الله أعلم حيث يجعل رسالته سيصيب الذين أجرموا صغار عند الله وعذاب شديد بما كانوا يمكرون. இந்த பக்கத்துல இப்ப ரெண்டாவது அனிமி ஒன்று உங்களோட கிளாஸஸ்ல ஓதல்ல டிசைன் டோட்டலா சேஞ்ச் ஆகி நீங்க ஃபுல் கிளாஸ்ல போயிட்டு ஓதுற ஸ்டைலோ தெரியா உங்களோட டோன் டோட்டலா இல்லாம போய் இப்ப நீ குர்ஆனை வாசிக்கிற லெவலில் தான் வந்துக்கிறீங்க. அதுக்கு நாங்க பொறுப்பில்ல. எங்களோட கிளாஸ்ல நீங்க கண்டினியூஸா வார நேரம் ஓதுன்னு உங்களோட டோன் இப்ப இல்லாம போய் உங்களோட ஓதல் உச்சரிப்பு பிரச்சனை இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் உச்சரிப்புல சில இடங்கள் குழப்பத்தில் இருக்குது. நான் அவதானி சொல்லி தந்துக்கிறேன். உங்களோட டோன் டோட்டலா டேமேஜ் ஆகிக்கா. நீ வளமையா ஓதுற டோன் இல்லை. நீ இப்படி ஓதுனீங்கன்னு சொன்னா உங்களால அரை பக்கத்தால் ஒரு அரை வரைக்கும் தொடர்ந்து குறம் அதெல்லாம் போயிடுது. உங்களோட ஹை பீச்சுக்கு நீங்க பழகிக்கிறீங்க. ரெண்டாவது ஹை பீச்சும் வாசிக்கிற டோன்லாம் நீங்க ஓதிக்கிறீங்க. ஓதுற டோனுக்கு நீங்க உங்களோட டோன் உங்களோட இயல்புல இருந்த ஓதுற டோன் உங்கள்கிட்ட இல்லாம போய் அது நீங்க தான் திருப்பி எடுத்து வரணும். விலங்குதா ராய் அர்மன் ஷகூர். நான் எவ்வளவு குர்ஆனையும் பாடமாக்குறதுக்காக வேண்டி எத்தனை முறையும் குர்ஆனை ஓதையிலும் ஆனாலும் எங்கள்கிட்ட இயல்பா இருக்கிற ஓதுகின்ற அந்த நிதானத்தோடு கூடிய டோனை நாங்கள் விட்டு கொடுக்கப்படாது. நீங்க அதெல்லாத்தையும் விட்டு போட்டு குர்ஆனை பாடமாக்கணும்ங்கிறதுக்காக வேண்டி ஓதல்ல வாசிக்க டோனுக்கு மாத்தினீங்கன்றால் அந்த ஓதல்ல இருந்து திருப்பி நீங்க உங்களோட பழைய ராகம் எடுத்து ஓதுற ஓதலுக்குள்ள உங்களால வரவே முடியும். வந்தீங்கன்னு சொன்னா நீங்க பிள விடுவீங்க. ரெண்டு விஷயம் நீங்க ஆகவே உங்கள்கிட்ட இயல்பா நீங்க கிளாஸ்ல ஓதுறதுக்குள்ள ஒரு டோன் உங்களோட டோன் நல்லா இருந்துச்சு. நீங்க ஓதுனீங்களே 250 கிளாஸுக்கு மேல ஓதுக்கிறீங்க. இப்ப எங்களுக்கு தெரியும் உங்களோட ஓதல் டோன் எப்படின்னு. அந்த டோன் இப்ப பெரிய அளவு டேமேஜ் ஆகிக்குது. ஆகவே இன்ஷா அல்லாஹ் என்னன்னு சொல்லி பாருங்க. டோனை கைவிடுவானா உங்களோட உச்சரிப்புகளோட சேர்த்து கட்டாயம் டோன் இல்லைன்னு சொன்னா ஓதல்ல எந்த பிரயோசனம் இல்லை. ஓதல் சரி வராது. உங்களோட உச்சரிப்போட சிஸ்டமும் உங்களோட சட்டங்களோட பகுதியையும் இணைக்கிற ஒரு பாலம் தான் உங்களோட டோன். அதை நீங்க விட்டு போட்டு ஓதுனீங்க என்றால் ஓதல்ல உப்புச்சப்பு இல்லாம இருக்கும். ஆனா ஓதல் சரி நான் இப்ப திருத்த உங்களோட பிழை பிடிக்கல. நான் உங்களோட ஓதல் இல்ல ராகம் இல்லைன்னு உங்களை பிழை பிடிக்கல. அது ஓதல் சரி ஓதல் உப்புச்சப்பு இல்லாம இருக்கும். டேஸ்ட் ஒன்று இல்லாம இருக்கும். அப்ப அதெல்லாம் சரியா வரணும்னா கட்டாயம் டோனை டெவலப் பண்ணணும். உங்களுக்கு நான் டோனை டெவலப் பண்ண சொல்றது இன்னொருத்தர போய் கோபி பண்ண தேவையில்லை. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி உங்கள்ட்ட அழகான டோன் நீச்சுது. இந்த டோனை டெவலப் பண்ணி நிதானத்தோட கையாண்டு அடுத்த கிளாஸுக்கு வர நேரம் சரி டோனோடு கூடிய ஓதல எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்க. 144 பக்கத்து தான் விளைஞ்ச விஷயம் பிராய் சரமன் சகோர் கட்டாயம் டோன் இப்பவே இந்த லெவல்னு சொன்னா நான் நினைக்கல. நீங்க இம்ப்ரூவ் பண்ணி முடிய போகல எந்த லெவல்ல போய் நிக்குமே சொல்லி அல்லது எங்களுடைய கிளாஸ் நின்று போறோம் உங்களோட ஓதல டோன் எப்படி இருக்குமென்று எங்களுக்கு கட் பண்ணி செய்யலாமே. ஆகவே உச்சரிப்போட சேர்த்து டோன் முக்கியம். டோனுங்கிறது ஹை பீச்சில் ஓதுறது மட்டுமல்ல டோன். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நல்லா ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம்.